Hi, welcome. So, நம்ம plus 2 chemistry unit 5 coordination chemistry பார்த்துட்டு இருக்கோம். இது நம்மளுடைய 5th வீடியோ. So, நம்ம இந்த வீடியோவில் isomerism in coordination chemistry or coordination compounds பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். So, definition. More than one coordination compounds having the same molecular formula have different physical and chemical properties due to different arrangement of ligands around the central metal atom. So this is the definition for isomerism. So simple சொல்லணும்னா isomerism சொன்னாவே same molecular formula but different physical and chemical properties and different arrangements of ligands. This is the isomerism a simple definition. Okay, so for example, we take one coordination compound. So in the compound name நமக்கு தெரியும் நம்ம வச்சிருக்கோம் tetraamine dibromido cobalt 3 chloride. இது நம்ம அந்த ஆக்சிஜன் நம்பர் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்க்கணும். ஸோ 3 chloride. ஸோ எதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா tetraamine bromido chlorido cobalt 3 bromide. ஸோ என்ன சார் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் கோபால்ட்டு இங்கேயும் கோபால்ட்டு, இங்கே 4 அமோனியா இருக்குது லிகாண்டுக்கு, இங்கே 4 அமோனியா இருக்குது, இங்கே 2 புரோமின், இங்கே 2 புரோமின், இங்கே சிஎல் இங்கே சிஎல். ஆனால் இங்கே சிஎல் வந்து என்னது வெளியில் இருக்குது, ஸ்பியருக்கு வெளியில் இருக்குது, இங்கே சிஎல் வந்து ஸ்பியருக்கு உள்ளே இருக்குது, இங்கே பியர் வந்து ஸ்பியருக்கு வெளியில், இங்கே உள்ளே இருக்குது. அப்போ இதுதான் என்னது டிஃப்ரென்ஸ். இப்போ சேம் மாலிகுலர் ஃபார்முலா, எல்லாமே ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் என்னது டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்டோட அரேஞ்ச்மெண்ட்டு மாறி போச்சு. இங்கே புரோமின் வந்து 2 புரோமின் ஆட்டம் வந்து கோபால்டோட பைண்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே 2 புரோமின் லிகாண்ட் இருக்குது. ஆனால் எங்கே என்னது இங்கே ஒரே ஒரு புரோமின் தான் இருக்குது. அதான் என்னது டிஃப்ரென்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லிகாண்ட்ஸ் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அது சொல்கிறாங்க. இது காமன் டெஃபினேஷன் ஐசோமரிசத்துக்கு. ஓகேங்களா? ஸோ ஹிண்ட் நான் போச்சுங்க, இது நம்ம எக்ஸாமில் இது மறக்காமல் இருக்கும். ஸோ ஐசோமரிசம் சொன்னால் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிகாண்ட்ஸ் அரவுண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ நெக்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஐசோமரிசம். ஸோ ஐசோமரிசம் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு two major types. One is structural isomerism, another one is stereoisomerism. So what is structural isomerism? Simple na vachinga, structural sonna it arises due to the difference in the structure. So structure la maarubududhu appdinu sonna adu structural isomerism. Okay-ங்களா? Stereo appdinu sonna என்ன ஸ்பேஷியல் ஸ்பேஸ்ல மாறுது. இது ரைட் சைடில் இருக்கும் லிகாண்டு, அடுத்த காம்ப்ளெக்ஸில் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து அது மாறும். ஸோ டியூ டு த டிஃப்ரெண்ட் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி லிகாண்ட்ஸ் அரௌண்ட் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் சொன்னால் அது ஸ்டீரியோ. இது டிஃப்ரென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே மாறுதுன்னு சொன்னால் அது ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிசம் மறுபடியும் வந்து ஃபர்தராக நிறைய டைப்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நம்ம சிலபஸ் வந்து ஒன்லி 4 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அயனைசேஷன் ஐசோமரிசம். புக்கில் ஐசோமர்னு கொடுத்துருப்பாங்க. ஐசோமர்னா ஐசோமரத்தில் வர காம்பவுண்டுக்கு பேர் தான் ஐசோமரிசம். ஸோ அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் ஐசோமரிசம். ஸோ ஐசோமர்னு கேட்டால் ஐசோமர்னு முடிச்சுக்கோங்க. த ப்ராசஸ் இஸ் கால்ட் ஐசோமரிசம் நம்ம முடிவு பண்ணாமல். ஸோ ஐசோமரிசம்னா எப்படி கேட்கலாம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஐசோமரிசம்னு கேட்கலாம், ஐசோமர் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அந்த கொஸ்டினை பொறுத்து நீங்கள் அது ஆன்சர்லாம் சேம் தான். அந்த கொஸ்டினை பொறுத்து ஐசோமர்னா ஐசோமர்னு முடிச்சுக்கோங்க டெஃபினேஷனில். இல்லை ஐசோமரிசம் கேட்டால் ஐசோமரிசம்னு ஃபில் முடிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப்பு அயனைசேஷன் ஐசோமரிசம், லிங்கேஜ் ஐசோமரிசம், கோஆர்டினேஷன் ஐசோமரிசம், ஹைட்ரேட் ஐசோமரிசம். இதுக்கு இன்னொரு பேருக்கு சால்வேட் ஐசோமரிசம் இது நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம 1 by 1 நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியா. சரியா? இந்த லெசனில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஏரியா இருக்குது. இப்போ ஐசோமரிசம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இதில் வந்து கொஸ்டின் 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ இல்லை பிக் கொஸ்டினோ கண்டிப்பாக கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா படிங்க இந்த ஏரியாவை. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க போகிறோம்.
ஸோ ஸ்ட்ரக்சரல் ஐசோமரிஸில் ஃபஸ்ட்டு டாபிக் அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ அந்த டாப்பிக்கில் டெஃபினேஷன் இருக்குது. டாபிக் நல்லா பாருங்கள். அயனைசேஷன் அயான்ஸு. ஓகேவா? அயான்ஸ்னா என்னது நம்ம தெரியும். நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் எப்படி அயான்ஸாக மாறுது நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போ அங்கேருந்து நம்ம டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இன் சொல்யூஷன். அப்போ அயான்ஸ் வந்து வேறுபடுது அப்படின்னு சொன்னால் அது என்னது? அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிளாக நீங்களே வந்து ஃபார்ம் பண்ண புக்கில் முன்னாடி அவசியம் இல்லை. நீங்களே ஈக்குவேஷனாக உருவாக்கலாம். சரியா? அது எப்படி சார் உருவாக்குதுன்னா ஃபஸ்ட்டு கோபால்ட் குரோமியம் அயன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கும். அது ஞாபகம் வச்சுங்க பேசிக்காக. சரியா? இது வச்சு நம்ம வந்து லிகாண்டை போட்டு நம்மளே நம்ம காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஸோ கோபால்ட்டு குரோமியம் அயன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 6 இருக்கும். வாட் இஸ் கோஆர்டினேஷன் நம்பர்னா நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? அப்புறம் காப்பர், பிளாட்டினம், நிக்கல், நிறைய லிகாண்ட் நிறைய மெட்டல்ஸ் இருக்குது. அதிகமாக வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து கோஆர்டினேஷன் நம்பர் 4. ஓகேங்களா? அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? எதுக்கு? அயனைசேஷன் ஐசோமரிஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கோபால்ட் NH3 5 times Br இல்லை Cl. ஓகேங்களா? அண்ட் ஆக்சுவலி நம்ம ஐசோமரிசம் பொறுத்த வரையும் எக்ஸாம்பிள் எடுத்து ஒரு காம்ப்ளெக்ஸ் போடக்கூடாது. 2 காம்ப்ளெக்ஸ் வந்து தான் ஒரு எக்ஸாம்பிள். சரியா? அடுத்து என்ன பண்ணணும்? இதுக்குள்ள Br இதை அப்படியே வெளில போட்டுருங்க. Clத்துக்கு உள்ளே போட்டுருங்க. நான் ஏன் நம்ம சொல்கிறேன் நான். ஸோ கோபால்ட் NH3 5 times Cl Br இதுதான் அயனைசேஷன் ஐசோமரிஸுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இங்கே பாருங்கள் கோபால்ட் இருக்கா? கோபால்ட் இருக்குது, 5 அமோனியா இருக்குது, Br இருக்குது, Cl இருக்குது. அப்போ காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் சேம் மாலிகுலர் ஃபார்முலா முடிஞ்சு போச்சு. டிஃப்ரெண்ட் அயான்ஸ் சொல்கிறீங்களா எப்படின்னா? ஸோ இப்படி ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் பாருங்களேன். எப்படி அயான்ஸாக மாறிக்கும்? CONH3 5 times Br Cl இதான் ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு காம்பவுண்டு. இப்போ என்ன ஆகும்? இங்கே ஒரு பிரேக் நடக்கும். CONH3 5 times Br ஸோ ப்ளஸ் இல்லையா? +1 ப்ளஸ் Cl மைனஸ். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் செக் பண்ணும்போது Cl தான் அயான்ஸ் வழியில் காமிச்சிருக்கும். அது செகண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்துச்சுன்னா CONH3 5 times Cl இது செகண்ட் காம்பவுண்ட் இல்லையா? இது ஆன்சர் பண்ணால் எங்கே பிரேக் ஆகிருக்கும். அப்போ இந்த காம்ப்ளெக்ஸு ஃபுல்லாக ப்ளஸ் Br மைனஸு. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு காம்ப்ளெக்ஸை Cl மைனஸ் வந்து இருக்குன்னு சொல்லுவோம். செகண்ட் காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரையும் Cl மைனஸ் இல்லை, ஆனால் Br மைனஸ் தான் இருக்குன்ட்டு அது சொல்லுவோம். அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இல்லையா? அப்போ இந்த Cl தானே அது? இந்த Cl தான் அயன்ஸாக மாறும். Br வந்து காம்ப்ளெக்ஸ் பேருக்குள்ளே இருக்குது. அப்போ அயன்ஸாக மாறாது. ஏன்னா இந்த கோபால்ட்டுக்கும் இந்த லிகாண்டுக்கும் என்ன பாண்ட் இருக்குது? கோஆர்டினேஷன் பாண்ட் இருக்குது. சரிங்களா? அப்போ அயன்ஸாக மாறாது. அதே போல் எங்கே Br தான் அயன்ஸாக மாறும். இந்த Cl வந்து அயன்ஸாக மாறாது. அப்போ டிஃப்ரெண்ட் அயான்ஸ் இன் சொல்யூஷன். இங்கே Cl அயான்ஸ் இருக்குது, இங்கே Br அயான்ஸ் இருக்குது. அப்போ அயான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அது என்னது? அயனைசேஷன் ஐசோமரிசம். ஸோ செகண்டு லிங்கேஜ் ஐசோமரிசம். ஸ்ட்ரக்சரலில் செகண்ட் டைப்பு. This type of isomerism arises when ambident ligand is bonded to the central metal atom ion through either of its 2 different donor atoms. அப்போ இதுதான் நமக்கு இந்த கீ பாயிண்ட். இந்த பாயிண்ட் இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு மார்க் கிடையாது. அப்போ இதுனா அப்போ வாட் இஸ் ஆம்பிடென்ட்டு நமக்கு தெரியும். ONO NO2 ஏன்னா ரெண்டு வேணும் தான் நைட்ரைட் அயான் தான். போதா நைட்ரைட் அயான். ஓகேவா? ஆனால் இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு மெட்டல் இருந்திருந்தா இந்த லிகாண்டு O வழியாக பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அது அப்படி இல்லாமல் இது என்ன இருக்கும்? இந்த லிகாண்டு இருந்துச்சுன்னா N வழியாக பாண்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அப்போ இது மெட்டல் ஆக்சிஜன் கோஆர்டினேஷன் பாண்டு. இந்த லிகாண்டு இருந்திருந்தா நைட்ரஜன் மெட்டல் ஆக்சிஜன் பாண்டு. இது பேர் என்னது? இதுதான் ஆம்பிடென்ட் லிகாண்டு. பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். NO2 தான் ரெண்டுமே. ஓகேவா? ஆனால் இது ஆக்சிஜன் வழியாக
பாண்டை ஃபார்ம் பண்ணிக்குது, இது நைட்ரஜன் வழியாக பாண்டை ஃபார்ம் பண்ணிக்குது. அப்படி பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அதான் லிங்கேஜ். லிங்க் வந்து மாறுது. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் CO NH3 5 times NO2 2+ and ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இதே தான் CO 5 times. அப்போ என்னன்னா இதெல்லாம் இது கோபால்ட்டு கோபால் அப்படி இருக்கும். அமோனியா வந்து மாற்றக்கூடாது. NO2 மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ON1 கொடுக்குறீங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. ஓகேங்களா? கோபால்ட்டு அதே பொசிஷன் இருக்குது. 5 அமோனியா சேஞ்ச் ஆகல. இங்கே மட்டும் NO2, இங்கே ONO. அப்போ இந்த N வழியாக பாண்ட் ஃபார்ம் ஆகுது, O வழியாக பாண்ட் ஃபார்ம் ஆனது. அப்போ இங்கே N லிங்கேஜ், இங்கே என்னது O லிங்கேஜ். அதுதான். ஓகேவா? இதை நம்ம சொல்லி நம்ம லிங்கேஜ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இட் இஸ் அ லிங்கேஜ் ஐசோமரிசம். ஸோ தேர்ட் டைப்பு ஸ்ட்ரக்சரில் தேர்ட் டைப்பு coordination isomerism. This isomers arises in the coordination compounds having both the cation and anions as a complex ion. அப்படின்னா என்ன? இப்போ நம்ம நிறைய காம்ப்ளெக்ஸ் பார்த்துருக்கோம். we take one complex. K4 Fe Cl6. இது எப்படி ஆன்சர் மாதிரி இருக்கும்? 4K plus FeCN6 4 minus இல்லையா? அப்போ என்ன சொல்லணுமா? இது சிம்பிள் கேட்டையான்னு சொல்லுவோம், இது காம்ப்ளெக்ஸ் ஆனியான்னு சொல்லுவோம் இல்லையா? இப்படி இருக்கக்கூடாது. சரியா? இந்த காம்ப்ளெக்ஸ் பொறுத்தவரையும் ஒரு சிம்பிள் கேட்டையான் ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆனியான், அல்லது ஒரு காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் ஒரு சிம்பிள் ஆனியான் அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன், நல்லா கவனிங்க இந்த டெஃபினிஷனை. This isomers arises in the coordination compounds having both the cation and anion as a complex ion. ரெண்டுமே என்ன இருக்கணும்? காம்ப்ளெக்ஸ் இருக்கணும். அப்போ காம்ப்ளெக்ஸ் cation and காம்ப்ளெக்ஸ் anion. For example, CO NH3 6 times Cr CN6. ஆக்சுவலி இது வந்து இட்ஸ் அ சிங்கிள் காம்பவுண்ட். ஓகேங்களா? அண்ட் அப்போ இதுவும் கூட இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்ம போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு டெஃபினேஷன் இன்னொரு பாயிண்ட்ஸ் பண்ணுங்களேன். The interchange of one or more ligand between the cationic and anionic coordination entities results in the different isomers. என்ன பண்ணுதான்? லிகாண்ட் வந்து மாற்றிக்கங்கன்னு சொல்கிறாங்க. அது இல்லை, இந்த இது ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் கேட்டையான் காம்ப்ளெக்ஸ் ஆனியான் இருக்குது. ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸில் இந்த லிகாண்ட் என்ன பண்ணுறோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணிடுறோம். இந்த சிஎன் தூக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிறோம், அம்மைன் தூக்கிட்டு நீங்கள் போட்டு என்ன ஆக மாறும் பாருங்க. இப்படி மாறும் பாருங்க. CO CN6 கேட்டா இங்கே என்ன பண்ணுறோம்? Cr NH3 6 times. ஆமாண்ணா? அப்போ லிகாண்ட் வந்து மாற்றிக்கிங்க, லிகாண்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்போ இது என்ன மாறும்னு சொன்னால், இந்த காம்ப்ளெக்ஸை பிரேக் பண்ணியிருந்தா இது காம்ப்ளெக்ஸ் கேட்டையானா, இது காம்ப்ளெக்ஸ் ஆனியான். இது அயன்ஸாக மாற்றினா இது காம்ப்ளெக்ஸ் கேட்டையான், இது காம்ப்ளெக்ஸ் ஆனியான். பட் கோபால்ட் இருக்குது, Cr இருக்குது, அமோனியா இருக்குது, எதுவுமே மாறல. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா மாறல. என்னதான் மாறுது? இந்த லிகாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்டு மட்டும் உள்ள பாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுது. இதுதான் இந்த கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். ஓகேங்களா? ஒன் ஞாபகம் வச்சுக்கணும், போதும். ஒன் ஞாபகம் வச்சுக்கிட்டு லிகாண்டை சேஞ்ச் பண்ணிக்கினா தட் இஸ் கால்டு கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். ஸோ ஸ்ட்ரக்சரில் ஃபோர்த் டைப்பு என்னது? ஹைட்ரேட் ஆர் சால்வேட் ஐசோமரிசம். இது நம்ம புக்கில் டேட்லாம் கொடுத்துருக்கோம், நம்ம புக்லேயே பார்த்துடலாம். ஸோ சால்வேட் என்ன நேம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் சொல்கிறோம் இல்லையா? The exchange of free solvent molecule such as water, ammonia, alcohol, etc. in the crystal lattice with the ligand in coordination entity will give different isomers. என்ன சொல்றாங்க? எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர், அமோனியா, ஆல்கஹால் இது வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உருவாக்குற ஐசோமர்ஸ் என்னது? சால்வேட் ஐசோமர்ஸ்.
These type of isomers are called solvent isomers. If the solvent molecule is water, then these isomers are called hydrate. ஸோ இங்கே நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணலாம், அமோனியா சேஞ்ச் பண்ணலாம், ஆல்கஹால் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வாட்டர் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி உருவாக்கியிருந்தா அந்த ஐசோமர்ஸ் என்னது ஹைட்ரேட் ஐசோமரிசம். ஒன்லி வாட்டர் மட்டும் மாற்றிருந்தா அது என்னது ஹைட்ரேட் ஐசோமர். ஹைட்ரேட்னு சொன்னால் வாட்டர் நமக்கு தெரியும், ஹைட்ரேட் ஐசோமரிசம். ஃபார் எக்ஸாம்பிள், த காம்ப்ளெக்ஸ் வித் கெமிக்கல் ஃபார்முலா CrCl6 6H2O as 3 hydrate isomers as shown below. இந்த காம்பவுண்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டா நமக்கு 3 வகையான காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணலாம், கோஆர்டினேஷன் காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், CrH2O 6 times Cl3. வாட்டர் வந்து 6 வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிகாண்டா ஆக்ட் பண்ணிச்சுன்னா 3Cl வெளில இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அப்படியே கலர் இருக்கும், ஃபார்மா வயலட் கலர். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம், வாட்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். 6 வாட்டர் இல்லையா, அந்த 6 வாட்டரில் ஒரு வாட்டர் வெளியில் போட்டுக்கிறோம். அப்போ என்ன இருக்கும், இங்கே 5ஆக மாறிக்கும். ஸோ அந்த 5ஆக வச்சுலையா, அப்போ அந்த வாட்டருக்குள்ள ஒரு சீல் உள்ளே போயிடும். பட் 3Cl இப்போ 2Cl மாறிச்சு விடுங்க. ஸோ வாட்டர் ஒன்று வெளில போயிடும், அதுக்கு பார்த்தீங்கன்னா சீல் வந்து சப்ஸ்டியூட், அப்போ உள்ளே வந்துடும். எது மாறாது, கோஆர்டினேஷன் நம்பர் மாறாது. 6னா 6 தான் இருக்கும், இங்கே 5 இங்கே 1 6. அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த 5லேருந்து அகைன் 1 வாட்டர் மாலிகுல் வந்து வெளியே அனுப்பிச்சிடுறோம். அப்போ 1 வாட்டர் மாலிகுல்னா 2 வாட்டர் மாலிகுலாக மாறிடுச்சு. அப்போ சிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குறைஞ்சி போயிடும். உங்கள் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும், வெளியில் உள்ள சிஎல் இன்க்ரீஸ் ஆகும், வாட்டர் வந்து குறையும். அப்போ 6 வாட்டர் மாலிகுல், 5 வாட்டர் மாலிகுல், 4 வாட்டர் மாலிகுல். வாட்டர் வந்து வெளில போக போக அவனுடைய கலர் என்ன ஆகுது, மாறுது பாருங்கள். வயலட் கலர், பேல் கிரீன், டார்க் கிரீன். அப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வாட்டர் வந்து மாற மாற இந்த காம்ப்ளெக்ஸ் உடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? தட் இஸ் கால்டு சால்வேட் ஐசோமரிசம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம செகண்ட் டைப் இருக்கு இல்லையா, ஸ்டீரியோ ஐசோமரிசம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.